இங்கே இருக்குதையா யான முகத்துக்கு பாட வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கைத்து அத்தனை பழங்களையும் கற்பக பேரு கைத்து அத்தனை பழங்களையும் இப்பவும் கொடுக்குதையா இப்பவும் கொடுக்குதையா பாட வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சங்கடமெல்லாம் விலகும் ஐயா சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடமெல்லாம் விலகும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா வாழ வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா கண்ணு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யான முகத்துக்கு ஏத்து பாட வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா ஞான முகத்துக்கு ஏத்து பாட வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா செய்ய வரியா ரெடியா உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே நீதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் நீதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒன்றும் நீ செய்யும்
அதிகாரமே. மனதுக்கு சுகம் வேண்டும், தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும், தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். பாரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோறிட்டு, ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோறிட்டு, பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே. பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே. உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே. முருகா கோமளி வந்துட்டேன், கூத்தாட வந்துட்டேன். ராஜா 2 பேரும் என்ன காத்திருக்காங்களோ. கோமளி வந்துட்டேன், கூத்தாட வந்துட்டேன். கோமளி வந்துட்டேன், கூத்தாட வந்துட்டேன். ஆமா, கோமளி வந்துட்டேன், கூத்தாட வந்துட்டேன். கோமளி வந்துட்டேன், கூத்தாட வந்துட்டேன். குடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் வந்துட்டேன். வாங்க வாங்க உட்காருங்க, வந்த காலில் நிற்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, வந்த காலில் நிற்காதீங்க. ஆடையை விட்டு விலகி கொஞ்சம் பதறாமல் பக்குவமா உட்காருங்க, உட்காருங்க. ஆடையை விட்டு விலகி நல்ல அன்புடனே பண்புடனே நண்புடனே உட்காருங்க. இப்ப வந்தியா, இதுக்கு முன்னாடி வந்தியலா? வந்தியலா, இதுக்கு முன்னாடி வந்தியலா? இப்ப வந்தியலா, இதுக்கு முன்னாடி வந்தியலா? எங்களோட நாடகமக்க ஓடோடியில வந்தியலா? எங்களோட நாடகமக்க ஓடோடியில வந்தியலா? கோமளி வந்துட்டேன், கூத்தாட வந்துட்டேன். உங்களுக்கெல்லாம் வணக்கம் வந்துட்டேன். ஏறப்பப்பா ஏறப்பப்பா ஏறிப்பப்பா ஏறிப்பப்பா அப்பப்பா 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 அப்பப்பா. குத்தனார் வேலை குத்தனாருக்கு வணக்கமே. குத்தனார் வேலை பார்க்கும் குத்தனாருக்கு வணக்கம்.
என் மனசு தங்கம் ஒட்டின்னு வந்து விட்டா சிங்கம் பொதுவாக என் மனசு தங்கம் ஒட்டின்னு வந்து விட்டா சிங்கம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் அதில் 6 மணி நாடகத்தை நாம் நடத்துவோம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் அதில் 6 மணி நாடகத்தை நாம் நடத்துவோம். பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே லவ குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு சிறப்பான ரசிகர்கள் நாடகம் சரியா 8:30 ஆரம்பிச்சாச்சு. என்ன அது சரி 12:30 சரியான நேரத்துக்கு சரியான நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் பெரும்பார்ந்த பெரியவர்களே பெருமைப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பேற்று விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்ற வட்டார நாடக கலை மக்களே எதிர்கால இளைஞர்களே கிளர்ச்சி தாய்மார்களே வருங்கால வாலிபர்களே காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களே அன்னை என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே மற்றும் காத்தவாட்டுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் அருகந்துள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே ஊர் பெரியோர்களே தாய்மார்களே தந்தைமார்களே இளைஞர்களே இளைஞர்களே மாணவர்களே மாணவிகளே குழந்தைகளே குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியிலிருந்து நாடகத்தை காண்பதற்காக வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருகே வருகே என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றார். கொஞ்ச நேரத்துல மனசு போட்டு சித்தரிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பாடு நாடகம் நடக்குமோ நடக்காதோ நம்பி பல கணக்கு போட்டு வச்சிருந்தேன். காலையில போய் வீட்டுக்கு சிமெண்ட் மூடை எடுக்கணுமே லோனு காசு கட்டணுமே பல சிந்தனையில இருந்தேன். ஆண்டவனா வழி விட்டேன் லோனு காசு கட்ட. ஆமா பல சூழ்நிலை இருந்தே எப்படி பல சூழ்நிலையே ஆண்டவன் இந்த ஐயனார் அனுகிரகத்துல இந்த நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்களை கொண்டு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஆத்தாக்க வீட்டில் இருக்கவங்க கிளம்பி வாங்கமோ சோத்துல தண்ணியை ஊத்தி குழம்புல தண்ணியை ஊத்தி புருஷன் தலையில தண்ணியை ஊத்தி குழம்புல தண்ணியை ஊத்தக்கூடாது. அட விருந்தாடி வந்துச்சுன்னா தண்ணியை கலக்க வேண்டியானே அதையும் கலக்கலாமா? ஆமா எல்லாத்துலயும் தண்ணி கலந்தாத்தே ஒண்ணுக்கும் ஒரு கலப்பு இருந்தாத்தே. நீ என்ன சொல்ற? நான் என்ன அப்ப வீட்டுல உள்ளவங்க எல்லாம் தண்ணியை குடிச்சிட்டு வாங்க போய் தண்ணியை குடிச்சிட்டா நான் தண்ணியை கலந்துட்டுங்கிறேன் நீ தண்ணியை குடிச்சுங்கிற. அட திருவிழாங்கிறாலே தண்ணி குடிக்கத்தான் வேணும். தண்ணி குடிச்சாத்தான் திருவிழா. தண்ணி குடிக்கலன்னா அது திருவிழாவே இல்லை. அப்படி சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் ஆளுக படுத்துன பாடு 12 மணி ஆயிடுச்சு 2 மணி ஆயிடுச்சு நாடகத்தை எப்படி ஆரம்பிக்கிறது? அங்க இருந்து கோமாளி இருந்துட்டேன்னு பாடி வரேன். ஒரு அக்கா சொல்லுது பப்புனுக்காரனை பாரு பொலியறது மாடு மாதிரி வரேன் அப்படின்னு. உண்மைதானே? ஆமாயா அங்க இருந்து வரேன் அங்கனே 4 பொம்பளை ஆளுக்கு பேசிக்கிறது பப்புனை பாரு சேச்சிப்பி மாதிரியே வரேன் அப்படின்னு. அப்ப அது மனசுக்குள்ள என்னன்னா வச்சிருக்குங்க. ஆனா இன்னைக்கு சிறப்பான ரசிகர்கள் நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் விடியற வரை இருந்து நாடகத்து ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற. ஏன்னா அந்த நாடகம் வைக்கிறது நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த நாடகமே வைக்கிறது. உண்மையிலே சிறப்பான மழை சிறப்பான நாடகம். நம்ம அடி எடுத்து வச்சோம்னா மழை விட்டுச்சு. எங்க ராசி ஊர்ல இருந்தா எங்க ஊர்ல இருந்தா சுத்தமா மழை வரல. ஏமாப்ல நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாடியே வந்துருமா? ஆமாங்க நானா சொன்ன மாதிரி இருக்கு. பாத்தியலா நீங்க சொல்லவும் எனக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கு பாருங்க. ஐயா அது நல்ல தெய்வம். அது நன்றி உள்ளது. மேடைக்கு வரணும். அது நன்றி உள்ளது. உண்மையிலே ஒரு ஆளுக்கு 50 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு கோட்டை வாங்கி கொடுங்க. அப்பதான் குடிக்கிற வர நம்மகிட்ட பேசுவேன் சாப்பிட்ற வர பேசுவேன். இந்த நாய் மட்டும் அப்படி இல்லை. நன்றி உள்ள பிராணி. இன்னைக்கு போட்டுட்டு நீங்க 15 வருஷம் சிங்கப்பூர் போயிட்டு வந்தாலும் சரி சரியா உங்களை பார்த்தோம்னா சரியா பக்கத்துல அண்டி வந்துடும். அதான் நாய் நன்றி உள்ள பிராணி. மனுஷனை காட்டிலும் 1000 மடங்கு மோப்ப சக்தி அதிகமா உள்ளது என்னன்னா நாய். அதுக்குதான் காவல்துறை அதிகாரியா எதுக்கு நாயை கொண்டே வளர்க்குறாங்க? நாயை வச்சு பிடிக்க போறோம்னு. மோப்ப சக்தி அது லேச சரியா கண்டுபிடிச்சிடும். யாரு ரத்த கவுளி யாரு என்ன வர வாடன்னு குழப்பம் மாறிச்சுன்னா புடி மண்ணை நோண்ட ஆரம்பிச்சிடும். ஆமா அதனால நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எளிதே துவங்குகிறோம். நம்ம எல்லாம் காக்குகின்ற அந்த ஐயனார் தானே பாம்பாளமா கருப்பசாமி ஐயனாரு
அனைத்து தெய்வத்தை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணி துவங்க அண்ணன் கொஞ்சம் வாலி மட்டும் வேணும், கொஞ்சம் மானிட்டு எடுத்து கொஞ்சம் எக்கோ குடும்பத்தோட வளைய குலம் வருவோம் குடும்பத்தோட சின்ன வளைய குலம் வருவோம் இந்த குறைகள் எல்லாம் பாம்பாளம்மனு கிட்டே சொல்வோம் இந்த குறைகள் எல்லாம் ஐயனார் கிட்டே சொல்வோம் காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம் கவலை வந்தா கற்பனையே நடப்போ கவலை வந்தா கற்பனையே நினைப்போ குடும்பத்தோட போடியா குடும்பத்தோட சின்ன வரைக்குள்ள வருவோம் இந்த குறைகள் எல்லாம் ஐயனார் கிட்டே சொல்வோம் இந்த குறைகள் எல்லாம் கருப்பு கிட்டே சொல்வோம் காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம் அவளை வந்த கற்பனையே நினைப்போ குடும்பத்தோட பிள்ளை வர வேண்டியலாம தொட்டி கட்டுவோம் வெற்றிகரன செலுத்தி நாம மணியும் கட்டுவோம் போடியா பிள்ளை வர வேண்டி நாம தொட்டி கட்டுவோம் வெற்றிகரன செலுத்தி நாம மணியும் கட்டுவோம் அறிஞ்சவரும் புரிஞ்சோரும் கற்பம் கையிலே ஆனந்தமா இருப்பதெல்லாம் ஐயனார் கையிலே குடும்பத்தோட ஓடிய குடும்பத்தோட சின்ன வரை கூட வருவோம் குறைகள் எல்லாம் நிறைகுலத்து ஐயனார் கருப்பசாமி பாம்பாறு அம்மனுக்கிட்டே சொல்வோம் வேட்டையாடி வரார் ஐயா ஐயனாருதான் வேதனைகளை திப்பதுமே ஐயனாருதான் அத்தமாடி வரார் ஐயா ஐயனாருதான் அதற்கும் தெய்வமுமே ஐயனாருதான் எங்களை இந்த மலையில் அழைத்துட்டு வந்ததுமே ஐயனாருதான் குடும்பத்தோடு கோவிலுக்கு போவோம் குறைகள் எல்லாம் ஐயனார் கிட்ட சொல்வோம் குறைகள் எல்லாம் கற்பழித்து சொல்வோம் பல கைதட்டி உற்சாகத்துக்கு அன்பு சொந்தங்களை என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் விண்ணகரத்தில் புன்னகரமாய் விளங்கக்கூடிய காஞ்சிரங்குளம் ஊராட்சியைச் சேர்ந்து சின்ன வளையங்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நிறைகுலத்து ஐயனார் ஸ்ரீ கருப்பணசுவாமி ஆலய புறவி எடுப்பு உற்சவத்தை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருகை வருபவிடம் ஆனி மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் திருப்பூணம் உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் சின்ன வளையங்குளம் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகர் கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சிறிதிருமாறி. இது பங்கேற்கக்கூடிய நாடக அறிஞர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தால் சரி தெரியாதவர்களாக இருந்தால் சரி தெரியப்படும் கடமை. ஆகவே புதுகையை சேர்ந்த அன்பொண்ணன் எஸ் சிங்கராஜா அவர்கள் இறங்கமடையிலே வேடன் ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு உரையாடி குயில் ஓண்டு குயிடும் கோகிலவாணி அன்பு சோரி புதுகையை சேர்ந்த அனிதா அவர்கள் இறங்கமடையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தான் என்று வெற்றிமுறை சொல்லி வரும் புதுகையை சேர்ந்த எம்பி கலைக்கண்ணன் அவர்கள் இறங்கமடையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்மணிய கலையரசு ஆர்மணிய சக்கரவர்த்தி அன்பு சகலை புதுக்கோட்டையைச் சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் வெறுங்கமடையிலே ஆர்மணிய பின்பாட்டு இசைப்பார்கள். மிருதங்க சக்கரவர்த்தி அன்பொண்ணன் திருவண்ணாமலையைச் சேர்ந்த அன்பொண்ணன் டி.எம். பாரதி அவர்கள் மிருதங்கம் இசைப்பார்கள். ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பு மாமா புதுகையைச் சேர்ந்த கே.ஆர். ராஜா அவர்கள் இவருங்கமடையிலே ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள். அதோடு எழுந்து தாள கலைஞர் அன்பு மாமா விராலூரைச் சேர்ந்த வேலு அவர்கள் வெறுங்கமடையை தாளம் இசைப்பார்கள். 4 பேரும் சேர்ந்து ஒரு பாடல் இசைப்பார்கள். வெள்ள குதிரையிலே ஐயனாரே
வேகமாய் வந்தருளு ஐயனாரே. வெள்ள குதிரையிலே ஐயனாரே வேகமாய் வந்தருளு ஐயனாரே. எல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே எல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே. எல்லை உண்டு உந்தனுக்கு ஐயனாரே எல்லை உண்டு உந்தனுக்கு ஐயனாரே. வெள்ள குதிரையிலே ஐயனாரே வேகமாய் வந்தருளு ஐயனாரே. ஊருக்கு காவல் தெய்வம் ஐயனாரே உன்னை விட்டால் தெய்வம் இல்லை ஐயனாரே. ஊருக்கு காவல் தெய்வம் ஐயனாரே உன்னை விட்டால் தெய்வம் இல்லை ஐயனாரே. ஏராள வீரருடன் ஏழு கன்னிமார் சூழ ஏராள வீரருடன் ஏழு கன்னிமார் சூழ எங்க கருப்பசாமி துணை இருக்கு. தாராள சிந்தை கொண்ட பாராளும் எங்கள் ஐயன் பாராள போகும் முகம் ஐயனாரே. தாராள சிந்தை கொண்ட பாராளும் எங்கள் ஐயன் பாராள போகும் முகம் ஐயனாரே. வெள்ளக்கூடுரையிலே ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே. கட்டி வேண்டி கிட்ட ஐயனாரே குமாரு குண்டு ஐயனாரே. கட்டி வேண்டி கிட்ட ஐயனாரே குமாரு குண்டு ஐயனாரே. மண்ணாலே ரூபம் செஞ்சு மாவாளே தீபம் ஏற்றி மண்ணாலே ரூபம் செஞ்சு மாவாளே தீபம் ஏற்றி காணிக்கை ஈண்டவர்க்கு ஐயனாரே. கண்ணாக நீ இருந்து பொன்னான வாழ்வு தந்து என்னாலும் காத்திட என் ஐயனாரே. கண்ணாக நீ இருந்து பொன்னான வாழ்வு தந்து என்னாலும் காத்திட என் ஐயனாரே. வெள்ள குதிரையிலே ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே. எல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே எல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே. எல்லை உண்டு உந்தனுக்கு ஐயனாரே எல்லை உண்டு உந்தனுக்கு ஐயனாரே எல்லை உண்டு உந்தனுக்கு ஐயனாரே. பாலே 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 கைதட்டி 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 உண்மையிலே ரொம்ப சிறப்பான பால். வெள்ள குதிரையில ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு இசை சக்கரவர்த்தி சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இந்த மலையிலும் சிறப்பான முறையில் ஒளிபரிக்கப்பட்டிருக்கும் ஒளி அமைப்பு சரவணா ரேடியோஸ் எஸ் வெள்ளாக்குளம் கொட்டை அமைப்பு சின்னால் சாரி புதுக்கோட்டை அன்னை போனேன் மைக் சரவணா. ஆனால் நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபரிக்கி உண்மையிலே இந்த மலையிலேயே ஒளிபரிக்கி போறாரு அன்னை சரவணனுக்காக ஒரு ஜோர் அவர் கைதட்டு கொடுங்க. ஏன்னா அவர் நினைச்சா என்ன நாடகம் நடத்துறியா நான் அப்படி போடுறோம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமான் அள்ளிட்டு போயிருக்கலாம். அவர் ஏன் சாமான் இல்லாம போட்டார் தெரியுமா? ஏன் சால இந்த சீரியல் பரப்புனா அவுக்க நேரம் ஆகும் அதனால போட்டுக்கார் அன்னை சரவணன் சார்ந்து. எங்கடா யோசிப்ப அப்பப்ப வரண்டா கிட்னி வேலை செய்துடா கிட்னியா மூளையாடா. ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபரிக்கப்பட்டிருக்கும் சரவணா ஒளிபரிக்கி அன்புலங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி. ஏன்னா அந்த நாடகம் வைக்கிறதே நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த நாடகமே வைக்கிறது. நீங்கள் எத்தனை கலை நிகழ்ச்சி எத்தனை நிகழ்ச்சி வச்சாலும் சரி ஒரு 5 லட்சம் ரூபா இருந்தால் ஆடல் பாடல் வைக்கலாம். ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தா இது வைக்கலாம். எதுப்பா? கரகாட்டம். ஒரு 1.5 லட்சம் ரூபா இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். சரி. ஒரு 1 லட்சம் ரூபா இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். ஒரு 80,000 இருந்தா டைவர்ஸ் நிகழ்ச்சி வைக்கலாம். ஏன் சகல டைவர்ஸ்க்கு நிகழ்ச்சி வைக்கிறாங்களா? அதுக்கும் பத்திரிக்கை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னுமே. டைவர்ஸ் நிகழ்ச்சினா எப்படின்னு கேட்குறீங்களா? டைவர்ஸ் நிகழ்ச்சினா எப்படின்னு கேட்குறீங்க? பொண்டாட்டி வந்து புருஷன் தலையில குழம்ப தூக்கி கொட்டுறது.
ஐயோ என்ன அப்படி ஐயோ என்ன அதான் சகல விருந்தெல்லாம் இங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. விருந்து அப்போ என்ன குழம்ப தூக்கி விட்டா விருந்து மயிருன்னு வைப்பாங்க. எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்துல நாடகம்தான் முக்கியம் அப்படின்னு இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்கள் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு நோட்டீஸ் அன்பளிப்பு வேலுத்தேவர் மகன் முத்துத்தேவர் நிலைக்கிழார் கருப்பாயி அம்பாள் முத்துப்பிள்ளை மூர்த்தி சரணியா குடும்பத்தார்கள் சின்ன வளையங்குளம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எனவே துவங்கின்றோம். பொதுமக்கள் அனைவரும் நாடகத்தை காண அன்போடு அழைக்கின்றோம். இப்படிக்கு சின்ன வளையங்குளம் கிராம பொதுமக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் ஆவலோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் யூடியூப் புகழ் இன்ஸ்டா புகழ் அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் விரங்கமடையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் புதுகை ஜெயப்பிரியா அவர்கள் விரங்கமடையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் எங்கள் நாடகத்திற்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு அவர்களை வருகே வருகேன வரவேற்றுக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆதரவு காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமையில் துணையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நன்றி அன்றைய கலந்த வணக்கம். ரொம்ப சிறப்பான ரசிகர் உண்மையிலே உங்களெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நின்று பேசணும் பாடணும் அப்படின்னு ஆசை இருக்கு. என்ன செய்யறது, இயற்கை சூழ்நிலை. மணி வேற 1 மணி ஆயிடுச்சு, முருகன் வரப்போற நேரம். ரொம்ப பெருமையா இருக்க. ரொம்ப பெருமையா இருக்குண்ணே. ஏன்னா இந்த நேரத்தில் அப்பெல்லாம் நாடகம்லாம் வச்சானா சரியா 1:30க்கு முருகன் வந்துடுவார். இப்போ அப்படி இல்லை, 1:30க்கு தான் முருகன் தூங்கவே ஆரம்பிக்கிறார். ஏன் சகல அப்படி? அப்போதான்டா செமிக்கும். சரி சரி. ஆனால் ரொம்ப சிறப்பான ரசிகர் நான் வளர்த்த ஆத்தாக்க தாய் குளங்கள்லாம் இந்த மலையிலையும் வேகமாக கடந்து எங்கிட்ட வந்து கத்த போகிறாங்க, போய் பார்த்துருவோம் அப்படின்னு வீட்டில் சோத்தில் தண்ணியை ஊற்றாமையும் இல்லை வீட்டில் இருந்தால் விருந்தாடி வந்து சோறு போட சொல்லுவாங்கன்னோட கிளம்பி வந்துருக்குங்க. வந்து இந்த ஈரத்துலேயும் உட்காந்துருக்காங்க. தாய் குளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஆனால் இந்த கம்பெனி விடிகிற வர இருக்குமான்னு எனக்கு சந்தேகம். சகல கண்டிப்பாக இருப்பாங்கப்பா. நம்ம வர்க்கோட போக மாட்டாங்க, போனாலும் ஒரு ஆளத்தை எந்திரிச்சு போவாங்க. சரி, அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சா கட்டிங் இருந்தால் சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் பெண்கள் நான் வளர்த்த ஆத்தாக்க மாதிரி இந்த நாட்டில் ஒற்றுமையா வாழவே முடியாது. அவ்வளவு ஒத்துமைப்பா. தமிழ்நாட்டிலே இந்த ஒற்றுமைனா அந்த பெண்கள் தான். அவார்டே கொடுக்கலாம். ஒண்ணுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான். ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான். ஒரு பைப்பில் தண்ணி இனி பிடிக்க லேச்சா ஒரு குடை மட்டும் இடிச்சிடட்டும். உன்னைய பற்றி தெரியாடி இந்த ஊர் பிரசிடண்ட்டை நீ தான் வச்சிருந்த கிளர் கூட இப்போ முதுகலத்தூரில் பைக்கில் ஏறி போனேன் திடு போனேன் அப்படின்னு மண்டை உள்ள வர பேசுங்க. அதுகள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லு. தங்கராஜ் பொண்டாட்டி சுப்பிரமணி வச்சிருக்கோம் நைட்டுக்கு மட்டும் சொல்லு. அது விடியுமுனே சீனா துபாய் லண்டன் பக்ரீன் போயிடும். நம்ம ஆண் வர்க்கம் அப்படி இல்லை. தண்ணியே போட்டா வெட்டுறேன் குத்துறேன்னு சொல்லி அதோட வேலை முடிஞ்சிடும். அப்படி எதுவும் நம்ம ஆளு ரொம்ப பொறுமையா இருப்பேன். ஒன்ற விஷயமா தான் சரி. ஆமா சார், என்ன ஒண்ணு ஒரு கட்டிங் கூட போயிடுச்சுன்னா நம்மளா வாய் விட்டு மாட்டிக்கிடுவேன். எப்படி சுப்பிரமணியம் வெண்டாட்டியே நான் தான் வச்சிருக்கேன்னு இவனா மாட்டிக்கிடுவேன். நிறைய குரூப் இருக்கு. அதனால அமைதியா இருந்து நாடகத்தை ரசிக்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இணைய துவங்கின ரொம்ப சிறப்பான கொட்டகை அமைப்பு. என்ன கொட்டையை சொன்ன சிரிக்கிறிய? எப்படி மழை வந்தாலும் அம்புட்டு தண்ணி உள்ளதே அன்னைக்கு. நல்ல வேலை ஊருக்காரன் நீங்க மட்டும் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கட்டணம்னு வச்சுக்கிறீங்க. நான்லாம் இந்த காசை நம்பி பல கணக்கு போட்டு வந்தேன். லோனு காசு கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும். இங்கே வந்தோம்னா 300 ரூபாயோட திரும்பிடுவோம்னு மனசு எனக்கு குழம்ப ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலே ஊருக்காரத்தான் நன்றி சொல்லணும். நிறைய ஊர்ல நேராச்சு என்னத்தனா நாடகத்தை நடத்தினா போங்கடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க அந்த பெருந்தன்மையை பார்த்தீங்களா? 10 கலைஞர்கள் அங்கேருந்து வந்திருக்காங்க. சரி வந்து தொலைஞ்சாங்க, என்ன சரி நம்மளுக்கு ஆசை வாங்கன்னு வந்திருக்காங்க. எப்போ வந்து ஆரம்பிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மலையிலேயே அந்த ஃப்ளெக்ஸ்லாம் தேடி எடுத்து பாவம் ரொம்ப சிரமப்பட்டு இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த விழா குழுவினருக்கு தான் முதல்ல ரொம்ப நெஞ்சார்ந்து நன்றி சொல்லணும். ஏன்னா மழை ஒன்றும் சொல்ல முடியலை பாவம். புதுக்கோட்டையில் வண்டி எடுத்தது. புதுக்கோட்டையிலேருந்து எங்கள் சங்கத்திலேருந்து 2 கிலோமீட்டர் தான் வண்டி தாண்டி வந்துச்சு. மழையோ பயங்கர மழை. உண்மையிலே இந்த
இந்த மலையிலையும் ரொம்ப சிறப்பாக எங்களை அழைத்துட்டு வந்த என் அன்பு தம்பி பாசத்தம்பி ஓட்டுநர் டிரைவர் அஜித்துக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அவன் நினைச்சானா பாலக்கட்டையில் ஒன்றே கொடுத்துருப்பேன். ரோடு சுத்தமா தெரியல பாவம், எப்படியோ நேரத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். உண்மையில அந்த தம்பிக்கு ஏன்னா ஓட்டுநர் வேலை பார்க்கறது ரொம்ப சிரமம். இந்த கையும் ஓட்டுநர் தான் நம்ம தெய்வமே. உண்மையிலே இந்த கையும் வேலை செய்யணும், கால் வேலை செய்யணும், கண்ணு வேலை செய்யணும், மூளை வேலை செய்யணும். அதுக்கு தான் நம்ம ஆளு டிரைவர் வேலை பார்க்குறாலும் நல்லா பாருங்க. போயில ஓடுவேன், வெத்தலை வாக்கு போடுவேன், சிகரெட் இழுப்பேன், தூக்கம் வரும்னு. அதெல்லாம் பெரிய விஷயம். இதுலையும் டிரைவர் சில ஆளுங்க இருக்காங்க. இந்த பஸ் ஓட்டுநர்லாம் இருந்தாங்கன்னா அதில் ஒரு வயசான கிளவி ஒரு இன்ஜினில் போய் உட்காந்துச்சு வச்சுக்க, அவனுக்கு வரும் பாரு ஆத்திரம். இன்ஜினில் என்ன தெய்வம் என்ன நினைச்சா நீ புண்டாடி அப்படின்னு கிளவியா போயிருந்தா இளவட்ட பிள்ளையா இருந்துச்சுன்னா நல்லா ஏறி உட்காரு, சும்மா உட்காருமா. என் சீட்டில் உட்காந்துக்கிறியா? ஏன் சக்கரம் அப்போ இந்த சைடு கண்ணாடிலாம் மறைக்காது. அப்போ சைடு கண்ணாடி மயிரம் மறைக்கும். இவன் சைட்டு அடிக்கிறதுக்கு தானே ஏத்துறதே. ஏறி உட்காருமா. ஆளே இருக்காது, ரோட்டே பார்த்துக்கிறேன், ஆளே இருக்காது. ரோட்டில் ஒரு ஆளும் விட மாட்டேன். இந்த பிள்ளையும் பார்த்துக்கிறேன், தம்பியை பிடிச்சிக்கம்மா. கபி ஓயாமல் ஆறு அடிப்பேன். ஆளே இல்லை, நிறைய குறிப்பு இருக்கு. உண்மையிலே என்ன ஓட்டுநர் முதல்ல நன்றி. எங்களை அழைத்து வந்த அன்பு தம்பி அஜித் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உள்ள போயிட்டு வச்சுக்கிறோமா. கொஞ்ச நேரம் கூட இருக்கும், குறைய இருக்கும். நான் வந்து ஒரு பாட்டையும் படித்தேன், முடிஞ்சிச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்போ லேடிஸை கட்டி பிடிக்கிற சீன் வந்துடும். அந்த சீன் வந்துச்சுன்னா ஏன்னா ரொம்ப சிறப்பாக ரசிக்கக்கூடியவங்க. ஆனால் உள்ளே போயிட்டு பொம்பளை படைச்சு ஒரு 5 ரூபாய்ங்க எப்போ தாண்டா பாட போற, ஏன்டா பயம் கொடுத்து தந்தான தானா தந்தானா தானா வந்து நின்னா பாரே நின்னாலா தஞ்சை அந்தோணி சொந்தமா பாட்டழுதி வாடி வரேனா உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருக்கு, உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருக்கு. உன்னோடு நான் உன்னா சேரணும், அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருக்கு, உன்னோடு நான் உன்னா சேரணும், அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். ஓடு தரணா 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 தூக்கமில்ல ஆசாத்தி உணனப்பு போட்டி படுத்தாலோ போகவில்லை ஓட்டிரிப்பு. ராப்பகல தூக்கமில்ல ராசாத்தி உணனப்பு போட்டி படுத்தாலோ போகவில்லை ஓட்டிரிப்பு. நீ இருந்த போது மடி தானுத்த ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற பக்க வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பார்க்கிற. நீ இருந்த போது மணி நிறுத்த ஒரு பாட்டல் கண்ணால் கண்டா ஓடுற கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பார்க்கிற. உனக்காக காத்திருக்கு, உன்னோடு நான் உன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்திருக்க வேணும். அப்போல தூக்கமில்ல ராசாத்தி ஒன்னப்பு போத்தி படுத்தாலும் போகவில்லை ஒன்று கண்மணியோ கனவா கட்டி அணைக்கிறண்டி தலையணையோ நினைவா தாய்மடியை தேடுகின்ற பிள்ளை போல உன்மடியில் அன்பால் தானே ஏனோ வாடுறேன்
வருவேணும் சந்தோஷமா எழுதி பாடுறே தாய்மடிய பேருகின்ற பிள்ளை போல அம்பாத்தானே அம்பாத்தானே ஏனோ வாடுவே நீ வருவேணும் சந்தோஷமா எழுதி பாடுறே உனக்கரை ஓரத்தில உனக்காக காத்து உன்னோடு நான் ஒன்னா சேரணும் அதனாலே உனக்கு முன்னே வந்து நிற்க வேணும் அடி உன்னோடு நான் ஒன்னா சேரணும் அதனாலே உனக்கு முன்னே வந்து நிற்க வேணும் அம்மா நேரம் காலை இங்கே வச்சு அங்கே போயிருப்பேன் கொல்ல என்னடா வளர்க்குதுன்னு பார்த்து எல்லாருக்கும் வணக்கம் நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும் உங்க எல்லாருக்கும் வணக்கம் 4 பேருக்கு வணக்கங்க பாகவதர் ஏன் மூஞ்சி புருன்னு இருக்கு பாகவதர் இன்னைக்கு வந்து மேடமுக்கு மேக்கப் கொஞ்சம் செட் ஆகல இங்க பாதிவதர் என்ன பாதிவதர் எங்க வீட்டுல இருக்கு சரியா படிங்க என்னம்மா நமக்கு என்ன அப்படி சொல்லிட்டீங்கன்னா வேணும்னே அதுதான் செய்யும் ஷர்வனா தானா நீங்க தானா ஷர்வன் நீங்க தானே சிச்சோ வெக்கத்தை பாருங்க இருக்கு கண்ணுக்கோ நேரத்திலே காதல் கொண்டே கண்ணிமக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி கண்கண்டு நீ கையில் வந்தா கடிச்சு கொண்டே நடி ஓடே போறேன் ஒன்னு ஒரு தடவை பார்த்ததில்லை காதே போறேன் உன்னை காணாத பொழுதுமில்லை கண்ணிமக்கோ நேரத்திலே காதல் கொண்டே நடி மரதேடி ஊர ஊரா பார்க்காத பொண்ணுமில்லே இங்க வரமோனே நீ நினைச்ச அடோ நெஞ்ச யாரும் இல்லை பிரியோ ஊரெல்லாம் பார்க்கும்படி அட கல்யாணம் பண்ணிக்கங்க நான் ஒன்னே மனம் ஒன்னு பார்க்க நான் என்ன சொன்ன நீ பாட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டியா சோடா புட்டி பிரியா. ஆதரத்துக்கு நசிக்க முடியும் பாத்து. பிரியா உனக்கு 2 பேத்துல எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு ரெண்டுக்கும் ஆ? என்ன பண்ணீங்க என்னடா வாசிக்கிறேன் இப்ப நான் ஆடுகிறீங்க நீ படிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் நம்பர் 2 நான் எங்க 1 நம்பர் நம்பர் 2 நம்பர் 2 பாருங்க நீங்க உங்க வேலையை பாக்குறீங்க நான் என் வேலையை உங்க வேலையை பார்த்தா பிரச்சனை இல்லை என் வேலையை கெடுக்கிற மாதிரியே பாக்குறீங்களே இல்லையே அப்படியெல்லாம் இருக்கல சோடா புட்டி மண்டையில இது இருக்காது பாத்துக்கோங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் என்ன பண்ணேன் இப்ப நீங்க என்ன பண்ணீங்க நான் வாசிக்கிறேன் நான் ஆடும்போது நீங்களும் ஆடுறீங்களா என் ஆட்டத்தை படிக்கிறீங்களா அதான் சொல்றியாடா எனக்கு முதவே சந்தேகம் என்ன சந்தேகம் நீங்க ஆடும்போது காலை தூக்குனீங்கல்ல சரி மாமாவுக்கு இங்க சேரே தூக்குதா இன்னமும்மா பிராடு சாமி சக்தி வாய்ந்தது கண்ணை குத்தி போடு பொய் சொல்லாத அடி சிரிப்போ சிங்காரியே, 100 ரூபாய்க்கு சில்லறை போடு நீங்க மாமல்லமே, ஓ கண்ணத்தை பறிக்க விடு நீ விமரானே உனக்கு, அந்த நின்ன பிள்ளை கையப்ப செஞ்ச. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி வள வளதோ மாலைகளே, இடுப்பு கழகானது அட வண்ணங்குட்டே நட்சத்திரம், உள்ளிரும் பெண்ணானது ரெண்டு பேருக்கு சக்கராத்தி போராட்டம். என்ன நடக்குதுன்னே தெரியலையே ரெண்டு பேரும் ஒரு பொம்பளை வச்சிருந்தீங்களா ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? இல்ல நேத்து வந்தவர் அப்படி டெரரான ஆளு இன்னைக்கு வந்து ஓபி அடிக்கிறீங்க ஓபியா அதெல்லாம் இல்லம்மா அதெல்லாம்
நீ இப்ப பாரு. வல்ல வழக்கம் மாலைகளே கிடப்பதே. அது அட வண்ணம் கொண்டே நட்சத்திரம். ஒளிரும் பெண்ணானது என்ன சொல்லி நான் பாடு. இது பொம்மையானது என் எண்ணமெல்லாம் உனக்கானே. நினப்புல ஆசை ஓடுது நான் திருநீ பழக்கமில்லை. நானே நடி இது பார்க்காத நேரத்துல உன்னை பார்த்து ரசிப்பேனடி இது நிலையா தொடராம என்ன நேசிக்க வேண்டுமடி. நினைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. அடிச்சு தின்றே நடி என் தங்கச்சி வலிக்க வலிக்க விளையாட போகுது இப்ப காலதான் எடுத்து வைக்கிறேன் அதுவா போகுது. அடுத்ததாக வேற மாதிரி மாத்திடுவோமா? செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா சரி என்னக்கா நீ சிட்டாட்ட ஏசரிச்ச சொல்லக்கா சொல்லக்கா அது என்னவோ என்னவோ ஏச பந்தி பூ முடிச்ச சின்னக்கா ஓய் சொல்லக்கா ஓய் அக்கா ஏசிரிச்சா சொல்லக்கா முட்டை பல்லக்கா அது என்னவோ 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 விளையாட